பொது வாழ்வில் சிறிதும் தன்னலம் கருதாமல் சமூகத்திற்காக மட்டுமே வாழ்ந்த மகத்தான தலைவர் நல்லக்கண்ணு என அவரது மறைவிற்கு குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். இந்திய பொது உடைமை இயக்கத்தின் முன்னோடி நல்லக்கண்ணுவின் மறைவு வேதனை அளிப்பதாகவும் அவர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். மறைந்த நல்லக்கண்ணுவிற்கு குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். தொழிலாளர் உரிமைகள், சமூக நீதி மற்றும் ஒடுக்கப்பட்டோரின் முன்னேற்றத்திற்காக வாழ்வை அர்ப்பணித்தவர் நல்லக்கண்ணு என குறிப்பிட்டு குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். எளிமை, நேர்மை, தியாகம் மற்றும் கொள்கை உறுதி ஆகியவற்றால் அனைவராலும் போற்றப்பட்ட பெருந்தகை நல்லக்கண்ணு என குறிப்பிட்டு இரங்கல் தெரிவித்திருக்கிறார் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன். பொது வாழ்வில் சிறிதும் தன்னலம் கருதாமல் சமூகத்திற்காக மட்டுமே வாழ்ந்த மகத்தான தலைவர் நல்லக்கண்ணு என குறிப்பிட்டு குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். மறைந்த தலைவர் நல்லக்கண்ணுவுக்கு குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். பொது வாழ்வில் சிறிதும் தன்னலம் கருதாமல் சமூகத்திற்காக மட்டுமே வாழ்ந்த மகத்தான தலைவர் நல்லக்கண்ணு என குறிப்பிட்டிருக்கிறார். இந்திய பொது உடைமை இயக்கத்தின் முன்னோடி நல்லக்கண்ணுவின் மறைவு வேதனை அளிப்பதாகவும் குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். மறைந்த தலைவர் நல்லக்கண்ணுவுக்கு குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இரங்கல் பதிவு வெளியிட்டிருக்கிறார். தொழிலாளர் உரிமைகள், சமூக நீதி மற்றும் ஒடுக்கப்பட்டோரின் முன்னேற்றத்திற்காக வாழ்வை அர்ப்பணித்தவர் நல்லக்கண்ணு என குறிப்பிட்டு குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். எளிமை, நேர்மை, தியாகம் மற்றும் கொள்கை உறுதி ஆகியவற்றால் அனைவராலும் போற்றப்பட்ட பெருந்தகை நல்லக்கண்ணு எனவும் சமூகத்திற்காக மட்டுமே வாழ்ந்தவர் நல்லக்கண்ணு எனவும் குறிப்பிட்டு குடியரசு துணைத் தலைவர் சி.பி. ராதாகிருஷ்ணன் இரங்கல் தெரிவித்திருக்கிறார்.